ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபன் டெய்லர்ஸ் தமிழ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சந்தேகத்தை தான் இந்த வீடியோவில் நான் தீர்த்து வைக்க போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஆகட்டும், கிராஸ் கட்டிங் ஆகட்டும், இந்த ரெண்டு ப்ளவுஸ்லேயுமே வந்து ஃப்ரண்ட் சைடு ஷோல்டர் வந்து முன்னாடி இறங்கிட்டு, அதாவது முன்பகுதியில் இறங்கிட்டு வந்தால் என்ன பண்ணணும், அது ஏன் இறங்கிட்டு வருது, அதற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு அளவு ப்ளவுஸ் நம்மக்கிட்ட இருக்குன்னா அந்த ப்ளவுஸில் அந்த கம்ப்ளைண்ட் இருக்கான்னு சொல்லி நம்ம எப்படி பார்க்குறது, அந்த கம்ப்ளைண்ட் வரத்துக்கான காரணம் என்ன, எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போது நான் அளவு ப்ளவுஸ் தான் வச்சுருக்கேன். இது வந்து நான் தைக்கிறதுக்காக என்னுடைய கஸ்டமர் கொடுத்த அளவு ப்ளவுஸ். இதில் வந்து ஃப்ரண்ட் சைடில் இறங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே சேம் இந்த ப்ளவுஸை வச்சு நான் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த ரெண்டு ப்ளவுஸையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதனுடைய கண்டினியூவாக கிராஸ் கட்டிங்கில் இதே மிஸ்டேக் வந்தால் என்ன பண்ணணுங்கிறதையும் பார்ப்போம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. அதாவது சைடு கார்னர், அதாவது சைடு ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஜாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக தெளிவாக மடித்து போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடில் அந்த பட்டி வந்து கொஞ்சம் கிராஸாக வரும் ஒரு சில ப்ளவுஸில். சரிங்களா? அது பிரச்சனை கிடையாது. சைடு ஜாயிண்ட்டை மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டெடியாக வந்து இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி மடித்து போடும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து முன்பக்கம் 4 இன்ச் இறங்கி வந்திருக்கு. சரிங்களா? ஷோல்டரில் வந்து கரெக்டாக மடிஞ்சு வரல. இப்போ ரெண்டு சைடுமே வந்து நான் மடித்து காட்டுறேன். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா கை ஜாயின் பண்ணியிருக்கிற சைடு வந்து கரெக்டாக வருது. கழுத்து பகுதியில் மட்டும் கிராஸ் அடிக்குது பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரி வரும்போது ஃப்ரண்ட் சைடில் வந்து இறங்கிட்டு தான் வரும். ஷோல்டர் வந்து இறங்கிட்டு தான் வரும். இந்த மிஸ்டேக் வராமல் இருக்கணும்னா ஃப்ரண்ட் சைடினுடைய லென்த்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் நம்ம பண்ணணும். சரிங்களா? இந்த ப்ளவுஸை நான் அளவு ப்ளவுஸை வச்சு நான் ஸ்டிச் பண்ண அந்த ப்ளவுஸை வந்து இதோட கம்பேர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ப்ளவுஸில் அந்த கம்ப்ளைண்ட் வராது. ஓகேங்களா? இதை எடுத்துடுங்க. இதை எடுத்துகிட்டு நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை நான் அதே மாதிரி மடித்து போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் மடித்து போடும்போது சைடு ஜாயிண்ட்டை கரெக்டாக மடித்து போடுங்க. ஷோல்டர் சைடை வந்து கரெக்டாக மடித்து போடுங்க. இது ரெண்டையும் வந்து கரெக்ஷன் பண்ணிங்கனாவே அந்த ஃப்ரண்ட் சைடு இறக்கம் வந்ததுன்னா கரெக்டாக முன்பகுதியில் இறங்கி வரும். சரிங்களா? இதை பாருங்கள், கரெக்டாக செட் ஆகிருக்கு. சரிங்களா? நான் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து ஜாயிண்ட் தெரியாதுங்கிறதுனால இந்த இடத்துல டிசியில் நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மடித்து போட்டாவே அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கா இல்லையாங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த ப்ளவுஸை கம்பேர் பண்ணி தான் இதை நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஆனால் ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு மடிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சரிங்களா? இந்த இடம் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி இறங்கி வந்தால் அந்த கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது நார்மல் ப்ளவுஸில் மட்டும். ஓகேவா? கிராஸ் கட்டிங்கில் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இப்போது இந்த ரெண்டு ப்ளவுஸும் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சேம் அதே மாதிரி தான். ஒன்று வந்து அளவு ப்ளவுஸ், ஒன்று வந்து நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ். சரிங்களா? இப்போ நான் மடித்து போட்டிருக்கிறது நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு. இதை இந்த மாதிரி கரெக்டாக வந்து மடித்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா தைச்சா எப்படி வருங்கிறத பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்மல் ப்ளவுஸுக்கு சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் பட்டி இதில் வந்து கிராஸ் வருது பாருங்கள். இது வந்து காமன். ஒரு சில ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கிராஸ் வரும். அதாவது அவங்களுடைய அளவை பொறுத்து இந்த வித்தியாசம் வரும். ஒரு சிலருக்கு ஸ்ட்ரைட்டாக வரும், ஒரு சிலருக்கு ஃப்ரண்ட்டில் இறங்கிட்டு வரும், அல்லது ஒரு சிலருக்கு மேல் பக்கம் ஏறிட்டு வரும். சரிங்களா? ஃப்ரண்ட் பட்டியை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. சைடு ஜாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக மடித்து போட்டிங்கன்னா இந்த ஷோல்டர்னுடைய அளவு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போது பேக் சைடு திருப்பி போட்டு காட்டுறேன். இப்போ தான் வந்து இந்த ப்ளவுஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? இப்போ நீங்கள் பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா பேக்கில் இறங்கிட்டு வரும். ஒரு 4 இன்ச் வந்து பேக் சைடு வந்து இறங்கிட்டு வரும். அதாவது ஒரு பாயிண்ட் அளவுக்காவது பேக் சைடு தான் நமக்கு தள்ளி வரணும். இது கிராஸ் கட்டிங்கில் மட்டும். ஓகேங்களா? நார்மல் கட்டிங்கில் வந்து ரெண்டு சைட்லேயுமே வந்து இறங்கக்கூடாது. கரெக்டாக வந்து நேர்கோட்டில் நிற்கணும். அதே வந்து கிராஸ் கட்டிங்கில் ஃப்ரண்ட் சைடில் இறங்கி வரக்கூடாது. பேக் சைடில் தான் ஒரு பாயிண்ட் அளவுக்காவது பேக் சைடு தான் வந்து தள்ளி போகணும். ஓகேங்களா? இந்த மாதிரி மடித்து போடும்போது பேக் சைடு தள்ளி வந்தால் அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஃப்ரண்ட் சைடு வந்து இறங்கிட்டு வந்ததுன்னா அந்த ப்ளவுஸில் ரொம்பவே மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சுக்கோங்க. கிராஸ் கட்டிங்கில் மட்டும் மறுபடியும் சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நார்மல் கட்டிங்கில் ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக அந்த நேர்கோட்டில் மடிஞ்சு வரணும். கிராஸ் கட்டிங்கில் வந்து பேக் சைடில் தள்ளி வரணும். இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பேக் சைடு தள்ளி வரத்துக்கு நம்ம அளவு எக்ஸ்ட்ரா வைக்கணுமா வெட்டும் போதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நார்மலாக எல்லா ப்ளவுஸும் வெட்டுற மாதிரி வெட்டினாவே அந்த பேக் சைடு வந்து நமக்கு தள்ளி வந்துடும். இது வந்து அளவு ப்ளவுஸு. இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக நேர்கோட்டில் மடிஞ்சு வருது.
அதனால் இது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து இறங்கிட்டு வருது, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இறங்கி வருது. இதுதான் கம்ப்ளைண்ட். ஓகேங்களா? அதே வந்து ஃப்ரண்ட் சைடில் இறங்கி வந்தால் ரொம்பவே மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடில் இறங்கி வரவே கூடாது கிராஸ் கட்டிங்கில். சரிங்களா? நேர்கோட்டில் நிறுத்தினா கூட கம்மியாக தான் இறங்கி வரும். அதே ஃப்ரண்ட் சைடில் இறங்கி வந்ததுன்னா கண்டிப்பாக பெரிய மிஸ்டேக் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பேக் சைட்லேயும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து தள்ளி போகக்கூடாது. சரிங்களா? ஒரு 1/4 இன்ச் தான் டிஃப்ரெண்ட் வரணும். அப்படி அதிகமாக தள்ளி போச்சுன்னா கொஞ்சம் பேக் ஷோல்டர் வந்து தள்ளி போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸை பார்க்கணுன்னா இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுருங்க. நம்ம சேனல் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்ச நாளாக வந்து என்னால் வீடியோஸ் வந்து கொடுக்க முடியாமல் போச்சு. இனிமேல் வந்து தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். பல வித்தியாசமான டிப்ஸ், வித்தியாசமான ப்ளவுஸ் கட்டிங்ஸ் எல்லாமே வரும். தொடர்ந்து பார்த்துட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.